Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard example sums first lessonல இருந்து பார்க்க போறோம். So already நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் example sumsமேவும் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். lesson contentடும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன example பார்க்க போறோம் அப்படினா example 1.8 question என்ன அப்படினா the voltage across a wire is 100 plus or minus 5 volt and the current passing through it is 10 plus or minus 0.2 ampere. Find the resistance of the wire. So voltage and current கொடுத்துட்டு resistance கேட்டிருக்காங்க. voltage and currentல உங்களுக்கு error value இருக்கு. அதை வச்சு ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் கேட்கனே பார்த்தோம்ல ஏரியா வச்சு ஒரு சம்ம. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் உங்களுடைய எரர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது இருக்கும். பட் அங்கே ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம், இங்கே டிவைட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ கிவன் என்னது V ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட், கரண்ட் I ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓம்ஸ்லா படி V equal to IR. So R equal to V by I. So அப்போ இதுக்குரிய voltage and current value actual value போட்டோன்னா எவ்வளோ வரும்? 100 by 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்குரிய யூனிட். ஓகேவா? இது ஆக்சுவல் வேல்யூ. இதே மாதிரி எரர் வேல்யூ கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? டெல் R by R equal to del V by V plus del I by I அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ del R தான் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு பதில் ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? del V by V plus del I by I into R. ஸோ இங்கே டினாமினேட்டரில் டிவிஷனில் இருக்கிறதுனால இங்கிட்ட வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும் 6. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா del V value எவ்வளோ? 5 divided by V value 100 plus del I value 0.2 I value 10 into resistance உடைய வேல்யூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பாயிண்ட் மட்டும் வச்சா போதும். அப்போது del R equal to 0.05 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது, டிவைடட் பை 10ன்னு போடும்போது இன்னொரு பாயிண்ட்டும் தள்ளி போகும். ஸோ இப்போ என்ன வரும்? 0.02 இன்ட்டு 10. அப்போ ஆன்சர் 0.07 இன்ட்டு 10, இப்போ 0.7. இது டெல்லாரோட வேல்யூ. இப்போ ஆக்சுவலாக உங்களுடைய ரெசிஸ்டன்ஸில் எரரோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7. ஸோ இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். அதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சுல. ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அந்த ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேரி ஆகும். மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணுவீங்க, டிவிஷனுக்கு மாதிரி இருக்கிறதுல டிவைட் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம முன்னாடி படித்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓம்ஸ்லாம் முன்னாடி உள்ள ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சோம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ அது மாதிரி எரர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை வச்சு மாற்றி எழுதியிருப்போம். ஆக்சுவலாக எரர் வேல்யூ நம்ம இங்கே என்னது? டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ ப்ளஸ் del B by B. ஸோ இங்கே A and B வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்றப்பில் மாற்றிக்கோங்க. இங்கே V and I, ஸோ அதனால் Vயும் ஐன்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எரர் வேல்யூ ஆறுக்குரியது, ஸோ ஆறுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டுக்குமே அதுதான். ஓகேவா? ஸோ யூனிட் மறக்காமல் கடைசியில் போட்டுடணும். சரியா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோலேயும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நம்மளுடைய மற்ற வீடியோஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் அதுலேயும் கேட்கலாம். ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸுமே இருக்கும். சம்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு,
மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அது வேணுனாலும் பிளேலிஸ்ட்டில் தேடி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.